ரெண்டு கட்டு. ஆமாம். வேற என்ன வச்சிருக்கீங்க? ஒரு 20 காய் ஒன்று. சின்ன காசு ஒரு 10,00,000 பஸ்ல ஒருத்தர் 1,00,000 ரூபாய மறந்து வச்சுட்டு போயிட்டாருங்க. என்ன நடந்துச்சுன்னா, மொடக்குறிச்சி பக்கத்துல வெள்ள பொத்தாம்பாளையத்தை சேர்ந்த சண்முகம்னு ஒருத்தர். அவரு தென்னந்தோப்பு குத்தகை விஷயமா 3,00,000 ரூபாயில 2,00,000 ரூபாயை கொடுத்துட்டு மீதி 1,00,000 ரூபாய பேங்க்ல எடுத்துக்கிட்டு அரச்சலூர்ல இருந்து பஸ்ல ஏறி நத்தக்காடியூருக்கு போயிருக்காரு. அங்க இறங்கி பார்த்தா ஹேண்ட்பேக்ல வச்சிருந்த 1,00,000 ரூபாய் காணோம். இந்த பஸ் ஈரோடுல இருந்து தாராபுரம் வந்திருக்கு. பஸ்ஸோட கண்டக்டர் மகேந்திரன்னு ஒருத்தர். அவர் தாராபுரம் பக்கத்துக்காரர் தான். அவர் பஸ்ஸை க்ளீன் பண்ணும்போது அந்த ஹேண்ட்பேக்கை பார்த்துருக்காரு. எடுத்து பார்த்தா உள்ள 1,00,000 ரூபாய் பணம் இருந்திருக்கு. அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நேரா தாராபுரம் குற்றப்பிரிவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் சரவணன் கிட்ட அந்த பணத்தை ஒப்படைச்சிட்டாரு. அந்த பணக்கட்டுக்குள்ள ஒரு துண்டு சீட்டுல அந்த சண்முகத்தோட ஃபோன் நம்பர் இருந்திருக்கு. போலீஸ் உடனே அவருக்கு ஃபோன் போட்டு உங்க பணம் தொலைஞ்சு போச்சான்னு விசாரிச்சிருக்காங்க. சண்முகம் பதறியடிச்சு ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா விவரத்தையும் சொன்னதுக்கப்புறம் போலீஸ் விசாரிச்சு அந்த 1,00,000 ரூபாயை அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டாங்க. பணம் கிடைச்ச சண்முகம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு. நேர்மையா பணத்தை ஒப்படைச்ச அந்த கண்டக்டர் மகேந்திரனை இன்ஸ்பெக்டர் சரவணனும் போலீஸ்காரங்களும் மனசார பாராட்டினாங்க. நிஜமாவே இவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.